இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா சின்னமுட்டம் ஹார்பரில் போகிறோம். என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா நம்ம சின்னமுட்டத்துக்கு வந்துருக்கோம். கன்னியாகுமரியில் சின்னமுட்டம் ஹார்பருக்கு தான் வந்துருக்கோம். இங்கே எதுக்கு வந்திருக்கோன்னா நம்ம அந்த மீனை ஏலம் போடுவாங்க 4 மணிக்கு போகிறவங்க. அந்த மீனை ஏலம் போட்டு மீன் நாங்கள் எடுக்க வந்துடுவோம். கொஞ்சம் போல் மீன் கறி வீட்டுக்கு கொஞ்சம் போல் மீன் எடுக்க வந்துடுவோம். அந்த மீன் ஏலம் போடுறது எப்படின்னு நைட்டு வந்து பாருங்கள். The next day. இதுதான் சின்னமுட்டம் ஹார்பரு. ரொம்ப பெரிய ஹார்பருங்க. நம்ம கன்னியாகுமரியிலே ஒரு பெரிய ஹார்பர்னா இந்த ஒரு ஹார்பர் தான். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? இதான் அந்த போட்டு மடின்னு சொல்லுவாங்க. அந்த போட்லேருந்து வளர்றாங்க. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிற நீ? நாங்கள் சின்னமுட்டம் ஹார்பருக்கு உள்ளே வந்திருக்கோம். அது ஒரு போட்டுக்குள்ளே ஸ்டோர் எது, கிச்சன் எதுன்னு அந்த எல்லாம் பார்க்கலாம். வாங்க, நான் தெரியாதவங்க வீடியோ பாருங்கள். என்ன தெரியாது ஸ்டோர் ரூம்ல என்ன தெரியுமா? இந்த மீன் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதா ஸ்டோர் ரூம்னு சொல்லுவாங்க. என்ன நீ இன்னும் பைத்தியக்காரனாவே நினைச்சுருக்கிறல்ல நீ? இது அந்த மீன் ஸ்டோர் பண்ணுறது தான் அந்த ஸ்டோர் ரூம். சங்கிலி போட்டிருப்பாங்க. ஏன்னா ஐஸ் வந்து வெளியே போகிற கேப்பு. இது என்ன ஸ்டோர் ரூம்னா இந்த வலையெல்லாம் தெரியுமா? மீன் வலை டேமேஜ் ஆன அந்த வலை எல்லாத்தையும் உள்ளே போட்டுருக்கு. அது ஓப்பன் பண்ணி காட்டுறேன். வாங்க, ஓப்பன் பண்ணிக்கலாம். அது ஓப்பன் இது ஓப்பன் பண்ணால் வலை நிறைய திங்ஸ்லாம் இருக்கும். தேவையில்ல திங்ஸ், நீச்சல் அந்த மாதிரி திங்ஸ் நிறைய இருக்கும். இந்த வலை மீன் வலை. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சுருக்கிறல்ல நீ? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிறல்ல நீ? இந்த ரோப் வச்சு தான் நிறைய பேர் இந்த மீன் வலையெல்லாம் இழுப்பாங்க. ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் இந்த வலையெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இழுக்கிறதுக்கு. இது வச்சு தான் இழுப்பாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வெயிட்டாகவும் இருக்கும். நம்ம தூக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வந்து என்னன்னா நம்ம தூங்கக்கூடிய ரூமு, கிச்சன் எல்லாமே இங்கே தான் இருக்குது. இது ஒரு ரூம் மாதிரி இருக்கு. வீடு மாதிரி. வீட்டில் இருக்க எல்லா பொருளுமே இங்கே இருக்கு. எல்லாம் டெக்னாலஜி. அதுதான் அந்த டிரைவர் போட்டு ஓட்டுவாங்கல்ல, அந்த டிரைவரோட ரூமு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? டேய் என் மூளை கட்டப்பல, என் முட்டாப்பல, என் மக்கட்ட டேய் ஒன்னாடா போடா, அப்படி போடா. இது அந்த போட்டோட அணியன் சொல்லுவாங்க. அணியோனா முன்னாடி இருப்பாங்கல்ல அந்த இடம் சொல்லுவாங்க. சூப்பராக இருக்கும். அது பார்க்கறதுக்கு அணிமையாக இருக்கும். நம்ம அந்த கையை எப்படி பறக்க விட்டு ஸ்டைலாக இருக்கும். அதே மாதிரி பீச் ரொம்ப ஆறு சொல்லுவாங்க. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம். நாங்க அப்படியா? நாங்க சரியாத்தான் பேசுறோம். இந்த வீடியோட எண்ட் என்னன்னா மீன் ஏலம் போடுறாங்க. அதுதான் அந்த வீடியோ கதை. நாங்கள் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிருக்கோம். 2000 years later. இந்த வண்டியில் தான் மீனெல்லாம் கொண்டு வருவாங்க. ஃபுல்லாக க்ரௌடாக இருக்குது. அதனால் எங்களால் ஃபேஸ் வச்சு வீடியோ போட முடியல. சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க?
ஃபைனலாக வீடியோ போட முடியல, ஏன்னா ஃபுல்லாக க்ரௌடாக இருக்குது. ஆனால் வந்ததுக்காக மீனெல்லாம் வாங்கிட்டு போகிறோம். இதோட வீடியோ முடிஞ்சிட்டு பாய், வீட்டுக்கு வாங்க. பைத்தியக்கார பையிலிட்டு இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுறப்பா. சரி